ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னியான ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு ரொம்ப ஃபன்னியாக ஆன்சர் பண்ண பேப்பர்ஸை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வரலாறுன்னு கேட்டிருக்காங்க. சிவாஜி அலெக்சாண்டர் இவர்களில் உலகின் தலை சிறந்த வீரர் யார், விரிவாக எழுதுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் இப்போ என்ன ஆன்சர் பண்ணியிருக்காரு தெரியுமா? நிச்சயமாக சிவாஜி தான். ஏனென்றால் அவர்தான் கண்ணா பண்ணிங்கெல்லாம் கூட்டமா வரும், சிங்கம் சிங்களாதான் வரும் என்று பஞ்சு டைலாக் பேசிக்கொண்டே ஒரே நேரத்தில் 100 பேரை அடித்து வீழ்த்தியார். ஆனால் அலெக்சாண்டர் தாவி சுவரில் மிதித்து காலை சுழற்றி அடித்தாலும் 10 பேரை மட்டுமே அடித்து வீழ்த்தினார். ஆகவே உலகின் தலை சிறந்த வீரர் சிவாஜி தான். ஐயோ ஐயோ, என்ன ஒரு மூளை பார்த்தீங்களா? இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா சர்க்கிள் த லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த லைன் செக்மெண்ட்டை சர்க்கிள் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு எப்படி ஒரு ஆன்சர்னு பாருங்களேன். ஐ நோ இட் இஸ் த லைன் செக்மெண்ட் பிகாஸ் எனக்கு இது லைன் செக்மெண்ட்னு தெரியும். ஏன்னா இது எங்கள் டீச்சர் சொன்னாங்க இதான் லைன் செக்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாராமா. எக்ஸ்பிளைன் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இதுதான் இப்போ கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் தெரியுமா? இட் இஸ் அ ப்ராசஸ் தட் ஸ்டார்ட்ஸ் வித் ரைட் ஹேண்ட் அண்ட் எண்ட்ஸ் வித் லெஃப்ட் ஹேண்ட். என்ன மாதிரி ஒரு ஆன்சர் பார்த்தீங்களா? வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் வாட்டர்? வாட்டருக்கு என்ன கெமிக்கல் ஃபார்முலா? H2O. இதை எப்படி எழுதியிருக்காருன்னா HIJKLMNO, அதாவது H2O வரையுமா. அதான் கெமிக்கல் ஃபார்முலா வாட்டருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா till when second world war was fought அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் புக்கு பேஜ் நம்பரை போட்டிருக்காரு. ஃப்ரம் பேஜ் நம்பர் 57 டு பேஜ் நம்பர் 65. அது கூட ஞாபகம் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? who was பகத்சிங் அப்படின்னு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன ஆன்சர்னு எனக்கு சுத்தமாக புரியல. சரி, நம்ம அடுத்த ஆன்சருக்கு போயிடலாம். who was ரூடல்ஃப் ஹில்டர்? அதுக்கு அவரையே வரைஞ்சி இதுதான் திஸ் பர்சன் அப்படின்னு போட்டிருக்காரு. உண்மையிலேயே பெரிய ஆர்டிஸ்டாக தான் இருப்பார். கண்டிப்பாக அவர் காமிக்ஸுக்கெல்லாம் விட்டால் நல்லா வந்துடுவார் போல். இந்த மேக்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது நம்மளுக்கு தெரியும். இவர் இந்த ஸ்டூடெண்ட் என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ன்னு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதையே ஹியர் இட் இஸ் அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காரு. இதுக்கு எத்தனை அடி வாங்கினாருன்னு தான் தெரியல. ஏன்னா மேக்ஸ் டீச்சர்ஸ் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கல்ல, பயங்கரமாக அடி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தமிழுக்கு வந்துட்டோம். இப்போ கொஸ்டினை பார்த்தீங்கன்னா பொருட்களின் 3 உருவ நிலைகள் யாவை? பொருட்கள் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் உருவம் படம் பற்றி தெரியும். அதில் மோகன் பேயாக நடித்திருப்பார். அவரை பார்த்து நான் மிகவும் பயந்து விட்டேன். அதனால் எனக்கு ஜுரம் வந்து விட்டது. பிறகு திருவல்லிக்கே மசூதிக்கு சென்று எனக்கு ஒரு பாட் மந்திரித்து விட்டார்கள். பாவம், ரொம்ப பயந்துட்டாங்க போல. ஆனா அத போய் இந்த ஆன்சர்ல கூட எழுதிருப்பாங்க. அதுக்கு வேற மிஸ் 2 மார்க் கொடுத்துருக்காங்களே. இதெல்லாம் ரொம்ப ஓவருப்பா, 2 மார்க்கு. இது அடுத்த கொஸ்டின். இதுவும் அவர் தான் எழுதியிருக்காரு. மார்க்கோ போலோ பற்றி குறிப்பு வரைக. அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலோ, நான் வகுப்பில் உட்கார்ந்து சாப்பிடவே என் நண்பன் கிரி வாங்கி வந்து கொடுப்பான். ரவுண்டாக வெள்ளையாக இருக்கும், நடுவில் ஒமடை இருக்கும். அதை சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடித்தால் ஜில்லென்று இருக்கும். இது 5 ரூபாய் தான். இதுக்கும் 2 மார்க்கு. இதுக்கு யாரு தான் இதை சைன் பண்ணாங்கன்னே தெரியல. ரொம்ப நல்லவங்க போல. இதை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டினையே ஒயிட்னர் இருக்குல்ல அதை வச்சு அடிச்சுட்டு இந்த கொஸ்டின் எனக்கு வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க போல. அதுக்கு டீச்சர் அதுக்கு வேற இது பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, உன்னால ஆன்சர் எழுத முடியாட்டி நீ இப்படியெல்லாம் ஒயிட்னர் வச்சு அழிக்கக்கூடாதுன்னு வேற இது பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம்ல. இது சின்ன பிள்ளைங்களோட கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேம் த குவாட்ரிலேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இவங்க நம்ம ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அப்படின்னு எழுதணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா நேம் த குவாட்ரிலேட்டர் கரெக்டு தானே, லாஜிக்காக பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும்.
ஆனால் நம்ம ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தா இது தப்பு தான். ஆனாலும் நல்ல மூளை தான் போல அவங்களுக்கு. இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா வாட் இஸ் a six-sided polygonal known as அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா a stop sign. ஆனால் எனக்கே இப்போ தான் தோணுது, ஆமாம்ல ஸ்டாப் சைனுக்கு 6 சைடு இருக்குன்னு. ஏன்னா இந்த இதை பார்த்த பிறகு தான் எனக்கே தோணுதுப்பா, எப்படியெல்லாம் இப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியவே இல்லை. இது என்னன்னா why do we pay taxes அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா so we don't get arrested. ஏன் நம்ம டேக்ஸ் பே பண்றோம்னா, அப்ப டேக்ஸ் பே பண்ணாதானே நம்ம அரெஸ்ட் ஆக மாட்டோம், அதனாலதான் நம்ம டேக்ஸ் பே பண்றோம் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க போல, அப்ப அதுக்கு வந்து அந்த கொஸ்டின் நீங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு ஆன்சர் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் ஹவ் யூ ஃபவுண்ட் யுவர் ஆன்சர் இன் ப்ராப்ளம் 4ன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா, நான் மேக்ஸை யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளமை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு மேத்ன்னு எழுதியிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹவு மெனி டேஸ் ஆர் இன் அ வீக் 7ன்னு போட்டிருக்காங்க. ஹவு மெனி மந்த்ஸ் ஆர் இன் அ இயர் 12ன்னு போட்டாங்க. இஸ் திஸ் நம்பர் ஈவன் ஆர் ஆட்னு கேட்டிருக்காங்க. ஈவன்னு போட்டாங்க. அது எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு கடைசி கொஸ்டின் ஹவு டு யூ நோ, இது அவ்வளோத்தையும் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா பிகாஸ் ஐ எம் ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு ஆன்சர். அதுக்கு டீச்சருக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும்ல. அதுக்கு அந்த ப்ளூ கலர்ல பென்ல எழுதியிருக்காங்கல்ல, அது அவ்வளவும் டீச்சர் எழுதுனது. உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலேயே சிரிப்பா வந்தது. ஏன்னா ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு இந்த ஸ்டூடெண்ட் வந்து நோ என்னால் முடியாதுன்னு வரைஞ்சு எழுதிட்டாங்க. அதுக்கு மிஸ்ஸு வேற வரைஞ்சு போட்டிருக்காங்க. அதான் ரொம்ப காமெடியாக இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு குச்சையும் வச்சுட்டு தட்டிட்டு இருக்காங்களாம், அது மாதிரி வரைஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப காமெடியாக இருந்தது. ஏன்னா மிஸ்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சு அனுப்பியிருக்காங்கல்ல. இந்த கொஸ்டின்ல ஹூ இஸ் யுவர் ஹீரோன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மை ஃபாதர்னு எழுதியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்ல வை டு யூ கன்சிடர் திஸ் பர்சன் அ ஹீரோ, ஏன் இவங்களை வந்து ஹீரோவா கன்சிடர் பண்றீங்கன்னு. ஏன்னா ஹீ இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் எனிதிங், அவங்க வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாங்க அப்படின்னு போட. இஸ் தேர் எனிதிங் ஹீரோ இஸ் ஃப்ரைட்டன்ட் ஆஃப் அப்படின்னு கேட்க, அது எங்க அம்மா தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த ஸ்டூடெண்ட் என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா, ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் த ஆன்சர், கடவுள் தான் எப்பயுமே ஆன்சர், இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் அப்படின்னு போட மிஸ் வந்து -5 மார்க் கொடுத்து இந்த கொஸ்டினுக்குலாம் அந்த ஆன்சர் கொடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு போட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாபி ஹேஸ் 4 dimes, ஆமி ஹேஸ் 30 pennies, which child has more money ன்னு கேட்க பாபின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் how do you know, show your thinking, உங்கள் திங்கிங்கை காட்டுங்கன்னு அவங்களையே வரைஞ்சி அவங்க மனசுக்குள்ள பாபி அப்படின்னு வந்ததை வரைஞ்சி ஆன்சர் எழுதி புத்திசாலித்தனமாக ஆன்சர் எழுதுறோன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மோட்டிவேட் யுவர் ஆன்சர் அப்படின்னு சொல்ல கோ ஆன்சர் கோ அப்படின்னு இவர் மோட்டிவேட் பண்ணுறாராம் அவரோட ஆன்சரை. இவங்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக A+ தான் கொடுப்பேன். ஏன்னா இவங்க க்ரியேட்டிவிட்டிக்கு என்னதான் உங்களுக்கு ஆன்சர் எழுத தெரியாட்டியும் அவங்க அந்த க்ரியேட்டிவ்னஸ் இருக்குல்ல, சும்மா வேற லெவலில் இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக என் வீடியோவை பார்த்துட்டு இருந்ததுக்கு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.